நேத்து போதையில ரொம்ப ஓவரா உளறி எல்லாரும் ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டேனா? அப்படிலாம் ஒண்ணும் இல்ல மாமா. நீ முதல்ல குளிச்சிட்டு வா, நான் போய் டிஃபன் ரெடி பண்றேன். ஆஸ்னே கறி வாங்கிட்டு வந்திருக்கேன், உங்க அப்பா சமைச்சு கொடு. அப்பா காலையில ஜூஸ் தான் குடிப்பாரு. அது மட்டும் இல்லாம அப்பா அவசரமா சென்னைக்கு போகணும்னு சொல்லிட்டு இருந்தாரு. சென்னைக்கா? ஏன் திடீர்னு சென்னை கிளம்புறாரு? சென்னையில ஒரு முக்கியமான பிசினஸ் மீட்டிங், அதனாலதான். அப்படியா? சரி சரி, நான் கூட அவருக்கு இந்த வீட்டுல தங்கறதுக்கு விருப்பம் இல்லைன்னு நினைச்சேன். சரி நீ சமைச்சிரு, நான் கம்மால போய் குளிச்சு வந்துறேன். ஜிலேபி, ஆசினோட அப்பா எங்கடா இருக்காரு? அவருக்கு நீ தேடி வந்திருக்க? கேக்கிறதுக்கு பதில் சொல்லுடா. எங்கடா அவரு? உங்க அப்பா எங்கடி? ஐயா, உங்களதான் எதிர்பார்த்தேன். வாங்க வாங்க வாங்க. ஊருக்கு மத்தியில உங்களுக்கு பெரிய செலவு வைக்கலாம்னு இருக்கேன். அதனால உங்க இடம் என்ன, உயரம் என்னன்னு எல்லாத்தையும் சொல்ல முடியுங்களா? எங்க இப்ப உங்களுக்கு என்ன பிரச்சனை? எதுக்கு வீட்டுக்கு வெளியே நின்னு கத்திட்டு இருக்கீங்க? யாராவது பார்த்தா எங்களுக்கு தான் அசிங்கம். எதுவா இருந்தாலும் உள்ள வந்து பேசுங்க. எனக்கு உள்ள வந்து பேசணுமா? நீ ஏண்டி சொல்ல மாட்ட? உனக்கு அசிங்கம்னா முதல்ல என்னன்னு தெரியுதா? அப்படி தெரிஞ்சா எனக்கு இம்புட்டு அசிங்கப்பட்டதுக்கு அப்புறமும் நீ உங்க அப்பாவும் இன்னும் இந்த ஊர்லயே இருக்கீங்க. ஊரை விட்டு போயிருக்க வேண்டியதானே? இப்ப எதுக்கு தேவையில்லாம காலங்காத்தால வந்து வம்பிழுத்துக்கிட்டு இருக்கா? நீ பேசாத அக்கா நொக்கா. எங்க பெரிய மனுஷன் உங்க பொண்ணை எங்க வீட்டுக்கு அனுப்பி வச்சு எங்க குடும்பத்துல தினமும் ஒரு பிரச்சனையை கிளப்பி எங்க சந்தி சிரிக்க வச்சீங்க. இப்ப நாங்க அவளை எங்க வீட்டை விட்டு அனுப்புனதும் அப்பாவும் மகளும் சேர்ந்துக்கிட்டு என் தம்பியை எங்க வீட்டுல இருந்து பிரிச்சுட்டீங்கல்ல, எங்க குடும்பத்தை ரெண்டா உடைச்சிட்டீங்கல்ல. எங்களுக்கும் எங்க தம்பிக்கும் இது வரைக்கும் எம்புட்டு பிரச்சனை வந்திருக்கு. நாங்க கோவத்துல அவனை பல தடவை வீட்டை விட்டு வெளியில போடான்னு சொல்லிருக்கோம். ஆனா ஒரு நாள் அவன் வீட்டை விட்டு வெளியில போனதில்ல. இப்ப வந்துட்டான். நீங்க வர வச்சுட்டீங்க. எங்க குடும்பத்தை இப்படி பிரிச்சுட்டீங்களே, பாவீங்களா? நீங்களா நல்லா இருப்பீங்களா? வயிறு எரிஞ்சு சொல்றீங்களா? நல்லாவே இருக்க மாட்டீங்க. நாசமா தான் போவீங்க. நிறுத்தும். இப்படி எல்லாம் நடந்துக்காதமா. முத்துப்பாண்டிய நாகலாமா பிரிச்சோம். நீங்க தான் தேவையில்லாம அவனை தப்பா புரிஞ்சுக்கிட்டு அவனோட சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. அதனால அவன் கோச்சிக்கிட்டு வீட்டை விட்டு வந்துட்டான். அதுக்கு நாங்க என்னமா பண்ண முடியும்? நீங்க இங்க இருக்கிறதுனால தான் அவன் இங்க வந்திருக்கான். எதுக்கு இன்னும் இங்க இருக்கீங்க? அதான் என் தம்பி உங்க பொண்ணு கழுத்துல தாலி கட்டலன்னு உங்க பொண்ணை ஒத்துக்கிட்டால. அதுக்கப்புறம் நீங்க அவளை கூப்பிட்டு இந்த ஊரை விட்டு போக வேண்டியதானே? எனக்கு இவன் வீட்டுல வந்து தங்கிருக்கீங்க. என் வீட்டுல 2 பிள்ளைங்களை தாஜா பண்ண